ஆக்சுவலாக எல்லாருமே சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது. நமக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த விஷயம் அழகாக இருக்கிறதுனால பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கனால மட்டும்தான் அழகாக தெரியுது. நான் டெய்லியும் போகிற மீமை மற்றவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதை கேட்கும்போது ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குல்ல. இப்படியாச்சும் உங்கள் நம்பரை தேடி கண்டுபிடிக்கணும்னு பயங்கர ஆர்வமாக இருந்தேன். ஆனால் உங்கள் நம்பரை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. உள்ளவா டேய், இதான் சர்ப்ரைஸா? பகல் என்ன எப்போ படக்குன்னு தோணுதோ அப்போ சடக்குன்னு சொல்லும். இப்போது விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி போயிடுவேன். போயா? தன்னை பற்றி யோசிக்கிறவன் மனுஷன், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறவன் தான் பெரிய மனுஷன். உன்னை சுற்றி நாங்களாம் இருக்கோம், எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. குடிக்க வேணாங்கிற விஷயத்த எப்படி சொல்லாமல் சொல்லிட்டு போகிறா பார்த்தீங்களா? அப்பா. சொல்லுப்பா. டேய், என்னடா காலையிலே பட்டை குட்டையுமா? நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. நீயா? யா, இட்ஸ் மீப்பா. வேலைக்கா? உன்னையில எப்படா நம்புறது? பாப்பா, உன் தம்பியை பாரு, காலையிலே காமெடி பண்றான். எப்போ நான் காமெடிலாம் பண்ணல, சீரியஸாக வேலைக்கு போகிறேன். ஏதாவது பண்ணுங்க. குடி, இரு, இந்த வரேன். ஹலோ. என்னடா அது புதுசா? சும்மா இருக்கா, அவர்கிட்ட இப்படி பேசினா தான் வேலைக்கு எதாவது ரெடி பண்ணுவார். அதான் எப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது வளரிக்கிட்டே இரு. டேய், எஸ், உன்னை நம்பி என் ஃப்ரெண்டு கம்பெனியில் வர பேசிட்டேன். நான் சொல்கிற மெயில் ஐடிக்கு உன் ரெஸ்யூமை ரெடி பண்ணி அனுப்பிச்சிரு, சரியா? ஓகேப்பா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். தேங்க்யூப்பா. பணத்தை வாங்காமல் இருந்தால் சரிதான். என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன ப்ரோ, ஏன் சோகமாக இருக்கீங்க? கையில் காசே இல்லை ப்ரோ, வீடு வாடகை கூட கொடுக்கல. ப்ரோ, எனக்கு யோசனை தோணுது, அது செய்வீங்களா? சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நம்ம மொபைல் கேம் விளாட்றோம். மொபைல் கேம் விளாண்டு காசு சம்பாதிச்சா எப்படி இருக்கும்? அது எப்படி ப்ரோ? அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற ஆப் தான் பாரி மேட்ச் ஆப். என்ன மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் இருக்குது. அது மட்டும் இல்லை ப்ரோ, ஐபிஎல் மேட்ச் வர போய்கிட்டே இருக்கு. பாரி மேட்ச் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீகலான நம்பிக்கையான ஆப். இதில் கம்மியான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு அதிகமான அமௌண்ட்டை ஃபாஸ்ட்டாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் எப்பயுமே இருக்கும். இந்த பாரி மேட்ச் ஆப் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்டு ப்ரோ. இது 27 வருஷமா டாப் ஸ்பான்சர்ஷிப்னால ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரி மேட்ச் ஆப்ல கேஷ்பேக் ஃபியூச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பாரி மேட்சோட அம்பாசிடர் யாரு பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் கபடி கேம் கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கூகுளில் போயிட்டு பாரி மேட்ச் ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வெல்கம் போனஸாக 15,000 வரைக்கும் தராங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ, பாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய். ஹாய், பரா. சாரி, லேட்டாக வந்துட்டேன். கோவம் இல்லையே? இப்போ மட்டும்தான் இப்படியா, இல்லை லைஃப் ஃபுல்லாக இப்படி தானா? அதெல்லாம் தெரியாது. நான் அதை கேட்கல. ரொம்ப நேரமாக அப்படி ஓரமாக நின்று சைட் அடிச்சுட்டு இருந்தியே, அதை கேட்டேன். கண்டுபிடிச்சிட்டாலே.
அதெல்லாம் எப்பயுமே அப்படி தான். போதும் போதும், நீ உண்மையாகவே லேட்டாக வந்தாலும் உனக்காக லைஃப் ஃபுல்லாக காத்துட்ருப்பேன். இப்போ சாமி கொண்டு போகலாமா? போகலாமே. சார் என்ன பண்ணீங்க? நீ வேற கடவுள்கிட்ட பிஸியாக ப்ரே பண்ணிட்டு இருந்தியா? அதான் அப்படியே வாரி அப்படி கொடுத்துட்டேன். போலாமா? என்ன மீன் கிரியேட்டர் சார், புதுசாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? எனக்கு வேலை கிடைச்சிச்சு திவி. ஹே, கங்க்ராட்ஸ்டா, சூப்பர். தேங்க்ஸ் திவி. இப்போ எதுக்கு? நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இல்லைடா, போகணும்னு தோணுச்சு, அதான். தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு, போகலாமா? சார் ரொம்ப சீக்கிரமாக வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க போல. ட்ரீட்டு வை. ட்ரீட்டா? ஐயோ, 10 ரூபா கூட இல்லையே, என்ன ஒன்று. அப்போ நான் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி தரியா? பஞ்சு மிட்டாயா? அப்போ வாங்கி தரேன், போகலாம். May I come in, sir? Yes, come in. Sir. Welcome, Mr. Ajit. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். Congrats. பட் இனிமே கம்பெனி நீட் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். Yes, sir. உங்கள் அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் இங்கே செல்லாது. ஸோ பெட்டர் பி ஃபோக்கஸ் ஹியர். ஓகே? Sure, sir. Go and meet your senior, Mr. Rajesh. He will be guide you accordingly. Clear? Yes, sir. You may take leave now. Okay, sir. Thank you, sir. பிரதர், இங்கே சீனியர் ராஜேஷ். நான் ஃப்ரெஷரா? ஆமாம் பிரதர். அங்கே ஒயிட் சட்டை போட்டு ஒயிட் ஒருத்தர் உட்காந்துருக்கார்ல, அவரா? அவர்கிட்ட போய் கேளு. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். ப்ரோ, இங்கே சீனியர் ராஜேஷ். நீங்கள் சார்? இப்போ தான் ப்ரோ புதுசாக ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ நைஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் போகல ப்ரோ, மீம் கிரியேட்டராக இருந்தேன். ஓ நைஸ் 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 நைஸ். மீம் கிரியேட்டரா? மீம் கிரியேட்டர்னா நீ என்ன பெரிய பிடுங்கியா? என்னடா முறைக்கிற? நான் தான் உன் சீனியர் ராஜேஷ். சாரி ப்ரோ. ப்ரோவா? நான் உனக்கு ப்ரோவா? டீ கடையில் வேலை பார்க்குற ப்ரோன்னு கூப்பிட்றதுக்கு திஸ் இஸ் எ பிளடி கார்ப்பரேட். கால் மீ சார். ஓகே சார். கோ அண்ட் டூ த ஒர்க். ப்ரோ விடுங்க ப்ரோ, அவர் அப்படி தான். ஆஃபீஸ்லேயே அவர் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவார். சரி ஓகே, எனிவேஸ் ஐம் ஸ்ருதி. அஜித். ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, வேலை பாருங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே. குட் மார்னிங் சார். சார்லாம் இருக்குண்ணே, சும்மா தம்பினே கூப்பிடுங்க. தம்பி வேலைக்கு புதுசா? ஆமாண்ணே, நேற்று தான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வருஷம்ண்ணே சர்வீஸு? 20 வருஷம்ப்பா, 2 குழந்தைங்க வேறு. ஓகேண்ணே, நீங்கள் பாருங்கள், நான் போய் ஒர்க் பார்க்குறேன். ஓகேப்பா. ப்ரோ
இது உங்கள் பேஜா ப்ரோ? நீங்கள் போட்ட மீமா வேற லெவல் ப்ரோ. காலேஜ் முடிச்சுலேருந்து இதான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர்ல. என்னடா இங்கே நிற்கிற? ஒர்க் என்னாச்சு? நாசாமா போச்சு. ஏன்? நீ ஏன் அங்கே பாரு. என்னது? நீங்களே அங்கே பாருங்க சார்னு சொன்னேன். வேற லெவல் வேற இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஆஃபீஸில் ஒரு ரூபாயிலும் உன்னை மதிக்க மாட்டேன். இருக்குடா உனக்கு. சார் எங்கே போயிட்டு வரீங்க? பிரேக் சார். ஓ, கொடுத்த டாஸ்க்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை சார். பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கிளைண்ட்ஸுக்கு பிரேக்குன்னெலாம் சொல்ல முடியாது. என்னமோ எல்லா ஒர்க்கும் முடிச்ச மாதிரி வெளியே ஜாலியாக போயிட்டு வரீங்க. சாருக்கு இங்கே ஏபிசிடியே திக்குமுக்காடு தான். ஏதாச்சும் வேலைக்கு போயிருந்தானே தெரியும். சும்மா வீட்லேயே உட்காந்து மீம்ஸ் போடுறவனுக்கு வேலை கொடுத்தா எப்படி தெரியும்? சாரி சாரியை கண்டுபிடிச்சோன்னு செருப்பால் அடிக்கணும். போய் வேலையை பாரு. அஜி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒர்க் முடிச்சுட்டு நீ போ. பாய். சார் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். டாஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? அவ்வளோ சீக்கிரமாவா? முடிச்சிட்டேன் சார். சரி, அடுத்த ப்ராஜெக்ட் மெயில் பண்ணியிருக்கேன், அதையும் வேமா முடிப்போ. ஓகே சார். வாங்க சார், மாட்டு வண்டியில் வந்தீங்க போல இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கீங்க? இல்லை சார், டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு. உன் கதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர? எங்கன்னா போய் உட்காந்து மீன் போட்டு தெரிய வேண்டியதானே. இங்கே வந்து ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு கெட் லாஸ்ட். வெல்டன் ராஜேஷ், உங்கள் டாஸ்க்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். பட் நம்ம கிளைண்ட்ஸ் இன்னும் குயிக்காக எதிர்பார்க்குறாங்க. சார் நான் என்ன சார் பண்ணுறது? நம்ம டீமில் எல்லோரும் கரெக்டாக சார் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சார் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க சார், நம்ம கம்பெனி லாஸ்ட்லாம் சார் போய் முடியும். என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு சார், சொல்லிட்டேன். போய் அவனை வர சொல்லுங்கள். உடனே கூட்டிகிட்டு வரேன் சார். என்ன இதெல்லாம்? உங்கள் டீமில் ராஜேஷ் இருக்கனால தான் டார்கெட்லாம் அச்சீவ் ஆகுது. உங்கள் அப்பா என் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினால தான் நான் உன்னை என்ன வேலைக்கு வச்சுருக்கேன். நீ பண்ண வேலைக்கு எப்பயோ ஒன்று அனுப்பியிருப்பேன். இனிமேல் இது கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கோ. கெட் லாஸ்ட். பார்க்க வருவீங்களா? எப்படி? வரேன். நான் வெயிட் பண்ணுறேன். என்ன செல்லம், வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற போல.
சார் ரொம்ப பிஸி போல், ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்க, வேறு மெசேஜ் கூட இல்லை. ஏய் அப்படிலாம் இல்லைடி. ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? மந்த் இந்த வேற ப்ராஜெக்ட் வேற கம்ப்ளீட் பண்ணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்கணுமா? அதான் நான். ஏய் எனக்கு பிடிச்சி தான் நான் போகிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா? ம். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் வேறு கம்ப்ளீட் பண்ணும். வா உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நமக்காக ஒருத்தங்க தோல் சாஞ்சி காதோரமாக வந்து நான் இருக்கேன்னு சொல்லும்போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காத்தோடு கரைஞ்சிருங்க. டேய் தம்பி, இந்தா சாப்பிட்டு போ. அக்கா அதான் வேணாக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் இருன்றல்ல. என்னக்கா? ம். வேலை ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுறலாம்லடா, நான் தான் இருக்கேன்ல. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன் விடு. டேய் 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 பார்த்து போ, மறக்காம சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்ரு. சரிக்கா. Welcome folks and colleagues. I am very happy to inform about our company production is raised to top position. I would like to congratulate and appreciate Mr. Rajesh. Immersive dedication and passionate hard worker. Thank you, thank you. எல்லாம் அஜித்தோட ஒர்க்கு. என்னடா இது? விடு பார்த்துக்கலாம். Mr. Ajit, கற்றுக்கிறதுக்கும் டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் யூ ஆர் அண்டர் இன் அ ப்ராப்பர் கைடன்ஸ். வின்னிங் இஸ் டெம்பரவரி பட் லேர்னிங் இஸ் பர்மனண்ட். ஸோ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் யுவர் சுப்பீரியர்ஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க்யூ சார். இன்னையோட 500 போஸ்ட் போட்டாச்சுப்பா. ஏய் அறிவில்ல? ஷோ எனக்குனே வராங்களே. சாரி. அட என்னங்க? ஏதோ ஒரு அவசரத்தில் சாரிங்க. ஏங்க வேலைக்கு வேற போகணுங்க, இப்படியே எப்படிங்க போக முடியும்? ஐயோ சாரிங்க. நீங்கள் வேணால் வாங்கலை, நான் புது ஷர்ட் வாங்கி தரேன். இல்லைங்க பரவாயில்ல, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே தானே? ஓகே தாங்க, நீங்கள் போங்க. சாரி. ஷோ இந்த லேட்டாக போனால் அந்த சீனியர் வேறு கத்தி தொலைவானே. குட் மார்னிங்ண்ணே. தம்பி இவ்வளோ லேட்டு? அண்ணே காலையில் வரலே சகது. இங்கே கேஷுவலாக டைம் வேஸ்ட் பண்ணாத, உள்ள மேனேஜர் வேறு மாட்டாரு, சீக்கிரம் உள்ளே போப்பா தம்பி. ஐயோ என்னடா சொல்கிறீங்க? ஷோ சரிண்ணே, நம்ம பிரேக்கில் பார்ப்போம். வேலை இருந்தால் பார்ப்போம். சரிண்ணே. மே கமின் மேம்? எஸ் கமின். அஜித் ரைட்? ஆமாம் மேம். நோ நீட், மெயில் யுவர் ரெசிக்னேஷன் லெட்டர் அண்ட் லீவ் நவ். மேம் ப்ளீஸ் மேம், வர வழியில். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், கெட் அவுட். மேம் மேம் எப்படின்னா நான் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, எதுக்கு லேட்டாக வந்த காரணத்தாக சொல்லிட்டு போயிடுறேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க மேல யாராவது சேர்வார் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? அட ஆமாம் மேம், ஒரு ராட்சசி என் மேலே சேர்வார் அடிச்சிட்டா மேம். நீங்களா? சாரி. அப்போ வேலை கன்ஃபார்ம் கோவிந்தா தான்.